ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 30 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம இந்த மேக்ஸிமம் சப்பரி அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது இது ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதில் எந்த சப்பரேவை ஆட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரும் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வரும், அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கேட்டிருக்காங்க. இப்போது இது நார்மலாக ஒரு அரே கொடுத்துட்டு அதில் அதோட மேக்ஸிமம் சப்பரை கேட்டாங்கன்னா அது ஒருவேளை எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த அரேவை சும்மா ஆட் பண்ணி நம்ம அந்த இதை கொடுத்தா போதும். ஆனால் இதில் என்ன இஷ்யூன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் கூட இருக்குது. ஸோ இப்போது இதுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, லைக் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எடுத்தோம்னா அதை வந்துட்டு இருக்கிற எல்லா காம்பினேஷனையும், எல்லா சப்பரேவோட காம்பினேஷன் லைக் 2 அப்புறம் 2 1 அப்புறம் 2 1 3 2 1 -3 4 2 1 -3 4 -1 இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம அதுக்கு அடுத்து இருக்க சப்பரேவெல்லாம் ஆட் பண்ணி நம்ம எது மேக்ஸிமமாக அதை பார்க்குற மாதிரி வரும். ஆனால் இதுக்கு வந்துட்டு நமக்கு n² டைம் காம்ப்ளெக்சிட்டி தேவை. ஈச் எலமெண்ட் டில் இட்ஸ் எண்டு. ஸோ அப்படி பார்த்தோன்னா நமக்கு n² வரும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளால nலே பண்ண முடியும். ஒரே ஒரு முறை ஐட்ரேட் பண்ற மூலியம் நம்மளால இந்த இதை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா அது என்னன்னா இதுதான் கடனேஸ் அல்காரிதம் அப்படிங்கிறாங்க. இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் செக் பண்ணணும். லைக் ஒரு சப்பரேவை கால்குலேட் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம சப்பரேவை தான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுவோம். அப்படி பார்த்தோன்னா நம்ம இனிஷியலாக -2ங்கிறது ஒரு சப்பரேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சப்பரே வந்துட்டு இதை அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லைன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா சப்பரேவா, அதுதான் கொஸ்டினே. அதை எப்படி நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சப்பரேவோட அடுத்த இருக்க எலமெண்ட்டை ஆட் பண்ணால் நம்ம வந்துட்டு புதுசாக இருக்க சப்பரேவை தனியாக வைக்கிறது கம்பேர் பண்ணும்போது அது வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம புதுசாக ஆட் பண்ணுற அந்த சிங்கிள் வேல்யூவே அந்த இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு புதுசாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பார்த்தோன்னா -2 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இந்த -2ஓட +1 ஆட் பண்ணால் என்ன வரும்? -1 வரும். ஸோ இந்த அடிஷ்னலாக இந்த 1 பெருசா இல்லை இந்த 1 பெருசா, புதுசாக ஆட் பண்ணுற 1 பெருசா இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறதோட ஆட் பண்ணுற -1 பெருசானா புதுசாக ஆட் பண்ணுற 1 தான் பெருசு. ஸோ அதனால் நம்ம இதை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதை நியூவாக இன்னொரு சப்பரே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு -3 இருக்குது. -3யோட நம்ம 1 ஆட் பண்ணால் -2 வரும். இப்போது புதுசாக ஏற்கனவே இருக்க -2 பெருசா இல்லை புதுசாக ஆட் பண்ணுற -3 பெருசானா ஏற்கனவே இருக்கிறதோட ஆட் பண்ணுற -2 தான் பெருசு. ஏன்னா நெகட்டிவ்ல கம்மியான நம்பர் தான் பெருசு. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரும். எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிறது இதோட வேல்யூ வந்துட்டு -2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த -2 பெருசா, இந்த -2ஓட +4 ஆட் பண்ணால் +2 வரும். இந்த +2 பெருசா, புதுசாக ஆட் பண்ணுற இந்த 4 பெருசானா நமக்கு இந்த புதுசாக ஆட் பண்ணுற 4 தான் பெருசு. ஸோ அதனால் புதுசாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த -1, இந்த -1 ஆட் பண்ணோன்னா 4 -1 3. இந்த 3 பெருசா இல்லை புதுசாக ஆட் பண்ணுற -1 பெருசானா ஏற்கனவே இருக்கிறத ஆட் பண்ணுற 3 தான் பெருசு. ஸோ அதனால் இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்னும் +2. அப்போ இந்த ஏற்கனவே என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த 3யோட +2 ஆட் பண்ணால் 5 வரும். இந்த 5 பெருசா +2 பெருசானா +5 தான் பெருசு. ஸோ அதனால் இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. அதே மாதிரி 5 + 1 1 விட 5 + 1 தான் 6 தான் பெருசு. ஸோ அதனால் இது இன்னும் ஆட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு -5. இந்த -5வை
ப்ளஸ் 6ஓட ஆட் பண்ணோம்னா 1 வரும். ஸோ அந்த 1 பெருசா இல்லை ஏற்கனவே புதுசாக ஆட் பண்ணுற -5 பெருசா? புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பார்த்தோன்னா ஏற்கனவே இருக்கிறதோட கண்டினியூ பண்ணுறது தான் பரவாயில்ல. ஸோ அதனால் இங்கே -5 ஆட் பண்ணி அந்த வேல்யூ வந்துட்டு 1 வரும். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4. ஸோ அப்படின்னா இந்த 1 + 4 5 பெருசா 4 பெருசானா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் பெருசு. ஸோ அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறோம். ஸோ இப்படி கேல்குலேட் இப்படி நமக்கு இந்த பாசிட்டிவ் ஓரளவுக்கு இந்த இதை வந்துட்டு பாசிட்டிவாகவே நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். பாசிட்டிவ் இல்லை, லைக் ஒரு புதுசாக இருக்கிறத ஆட் பண்ணுறத விட எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியே கொண்டு போயிட்டு இருப்போம். இப்படி பண்ணும்போது இதில் எல்லா சம்மையும் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுற 4 ஆச்சு, இந்த 6 தான் பெருசாக இருக்கும் டில் இது வரைக்கும். லைக் இந்த 4லேருந்து ஆட் பண்ண இந்த 1 வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 6 தான் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து இங்கே வச்சுக்கிட்டு நம்ம இந்த இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு எடுத்தோன்னையும் நம்ம 0 0 மேக்ஸிமம் சம் அண்ட் கரண்ட் சம் 0ன்னு வச்சோன்னா நமக்கு இந்த மேக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுல இஷ்யூ வரும். ஸோ அதனால இனிஷியலான வேல்யூ வந்துட்டு இதாக வச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ வச்சுருக்கோம் 2க்கும். பட் 2வதுலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது என்னன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புதுசாக ஆட் பண்ணுறத விட புதுசாக ஏற்கனவே இருக்கிறத விட புதுசாக ஆட் பண்ணுறது பெருசா இல்லைன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணுறது பெருசான்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு கரண்ட் சம்மில் இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த கரண்ட் சம் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் இந்த மேக்ஸிமம் சம்முக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்போ மட்டும் நம்ம இந்த மேக்ஸிமம் சம்முக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ அப்புறமேட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இது வந்துட்டு ஆக்சுவலி சால்வ் ஆகுது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறோம். எய்தர் இந்த லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நமக்கு பரவாயில்லையா இல்லைன்னா புதுசாக ஆரம்பிக்கிறது பரவாயில்லையா. புதுசாக ஆரம்பிக்கிறது எப்போ பரவாயில்லன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்துட்டு ஏற்கனவே கம்மியாக இருக்குது தனியாக இருக்கிறத விட. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு புதுசாக இருக்கிறத ஆட் பண்ணுறோம். அதுதான் புதுசாக இருக்கிறத ஆரம்பிக்கிறோம். அதுதான். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.